How to fix any iOS system issue without data loss. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐஃபோன் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து ஒரே கிளிக்கில் சால்வ் பண்ணிக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது உங்களுக்கு ஃபோன் சுத்தமாக ஆனே ஆகலை அப்படின்னாலோ இல்லாட்டா வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மோடில் அப்படியே நின்றுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் எதுவுமே ஆகாது, வெறும் ரெக்கவரி மோடில் மட்டும் இருந்திருக்கும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஆன் பண்ணும்போது வெறும் லோகோ மட்டும் வந்து இருந்திருக்கும் ஐஃபோன். இது மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ ஐஎஸ்ஓ இஷ்யூ இருந்தாலும் நீங்க வந்து ஈஸியா வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போற செட்டிங்ஸை வச்சு சால்வ் பண்ணிக்க முடியும். அதனால வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அதுக்கப்புறம் 30% டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடை வந்து லாஸ்ட்ல வீடியோல கொடுக்குறேன். அதனால வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐபோன் எந்த வித ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியா வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா கூகுளுக்கு போயிட்டு இல்லாட்டா வந்து என்னுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்குக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டெனர்ஷர் ரீபூட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. ஒரே கிளிக்கில் வந்து எப்படி ரெக்கவரி மோடை வந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் 150 ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷனை வந்து இந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டேட்டா வந்து எப்படி பேக்கப் பண்ணுறது போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட விண்டோஸ் இருக்கிறதால நான் விண்டோஸ் ஃப்ரீ டவுன்லோடு வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஃப்ரீ டவுன்லோடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வரும் டெனர்ஷர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுமாதிரி ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா iPhone 6 is connected சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ரிப்பேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணுறோம். இதுமாதிரி கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் நவுன்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஃபிக்ஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே இப்போ வந்து இதுக்கு தேவையான ஃப்ரேம்வேரை வந்து இது டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டவுன்லோட் அதுக்கப்புறம் காப்பி அதுக்கப்புறம் செலக்ட் ப்ரௌஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காமிக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுது இதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம்வேரை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி ஆப்ஷன் தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஐஃபோனுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.82 GB வந்து இது இருக்குது. இது மாதிரி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ரிப்பேர் நவுன்னு சொல்லிட்டு பாருங்கள், இது மேலே கிளிக் பண்ணுறோம். இது மாதிரி இப்போ இது ஃபுல் வெரிஃபிகேஷன் ஆகிருக்குது ஃப்ரேம் பேக்கு. இதுமாதிரி ஃபுல் வெரிஃபிகேஷன் ஆகும்போது இங்கே ஃபோனை பாருங்கள், இங்கே கீழே இந்த ஃபோனு இன்னும் ஆனே ஆகலை. நான் என்ன பண்ணாலுமே ஆன் ஆகலை இந்த ஃபோனு. ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் ஏதாவது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருந்தால் இதை கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணிடும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய iOS டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரிப்பேர்னு சொல்லிட்டு வந்த உடனே என்னுடைய ஃபோன் ஆன் ஆகாமே இருந்துச்சு. இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்லோட் ஆகின்னு இருக்குது. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதை நான் தொட்டினா கூட ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தொட்டினா எங்கள் ஒயர் கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் இருக்கிறதால ஆஃப் ஆகிறது அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோனு ஆன் ஆகாமே இருந்துச்சு. இப்போ வந்து க்ளீனாக வந்து ஆன் ஆகிடுச்சு. இந்த சாஃப்ட்வேர் வந்து டன் சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி உங்களுடைய ஃபோன் எந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறந்துட்டு இருந்திருப்பீங்க. அதுமாதிரி பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தாங்கள் பொண்ணான நேரத்திற்கு நன்றி.